Hello students, in the video we pure rotational Raman Spectroscopy பத்தி பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல நம்ம பேசும்போது இதனுடைய செலக்ஷன் ரூலை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். செலக்ஷன் ரூல் ஃபார் ரொட்டேஷனல் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி டெல்டா J is equal to plus or minus 2 அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஆர்டினரி ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக்கு delta J is equal to plus or minus 1. This is the selection rule for rotational spectroscopy or microwave spectroscopy. So rotational spectroscopy delta J is equal to plus or minus 1 and rotational Raman spectroscopy delta J is equal to plus or minus 2. So இதனுடைய எனர்ஜி நம்ம போன ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி டிஸ்கஸ் பண்ணும்போது இதனுடைய எனர்ஜி was found to be epsilon J B J into J plus 1. This is the energy in centimeter inverse, where B is given by H by 8 pi squared IC. So இதுதான் நம்ம எனர்ஜி நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். Energy of a particular J value is Bj into J plus 1. So இதில் வரும்போது J is equal to plus or minus delta J is equal to plus or minus 2. இதுதான் இதுக்கான selection rule. So நம்ம energy, this is actually given in centimeter inverse. If you multiply this with HC, then you will get values in joules. So J plus 2 level எனர்ஜி இந்த jth லெவல் நமக்கு வேணும்னாக்கா நம்ம என்ன பண்ணணும், B into J பதிலாக நம்ம J plus 2 போடுறோம். J plus 1க்கு பதிலாக J plus 2 plus 1, அப்போ J plus 3 வருது, மைனஸ் EJ, that is BJ into J plus 1. அதாவது J plus 2க்கான லெவலுக்கு நம்ம Jக்கு பதிலாக J plus 2 போடுறோம். J plus 1க்கு பதிலாக என்ன ஆகும், அப்போது J plus 3 ஆகும் இல்லையா. ஸோ B into J squared plus 2J plus 3J plus 6. J squared 2J அப்புறம் 3J, ஸோ மொத்தம் 5J plus 6 மைனஸ் இந்த B நம்ம இந்த பக்கம் எடுத்துக்கலாம், J squared இந்த J into J squared, இந்த மைனஸ் நம்ம உள்ள கொண்டு வந்தோம்னாக்கா மைனஸ் J இதுதான் வருது இல்லையா. ஸோ இது மைனஸை காமனாக எடுத்துட்டேன். ஆக்சுவலாக BJ squared மைனஸ் BJ வரும், அந்த B நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ J squared கேன்சல் ஆகும், ஒரு Jயும் இதில் ஒரு Jயும் கேன்சல் ஆகிடும். ஸோ தட் இஸ் B into 3J, இங்கே ஒரு J இருக்குது, 4J plus 6. ஸோ திஸ் இஸ் த எனர்ஜி கேப் பிட்வீன் டூ சக்சஸிவ் J லெவல் இருக்கக்கூடிய டிரான்சிஷனில் வரக்கூடிய எனர்ஜி கேப். ஸோ இப்போ நம்ம இதை பார்த்தோம்னா ரொட்டேஷனல் லெவலில் நம்ம எனர்ஜி ஆஃப் டூ இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. அதாவது J is equal to 0, J is equal to 1, J is equal to 2, J is equal to 3, J is equal to 4 இப்படி இருந்தது. அதாவது இதனுடைய கேப் 2B, 4B, 6B, 8B, 10B அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்தது இல்லையா. ஸோ நம்ம இப்போ இங்கே பார்க்கும்போது ஆஸ் பர் தி செலெக்ஷன் ரூல் 0லேருந்து இதுக்கு போகலாம் டிரான்சிஷன், இல்லைன்னா 1லேருந்து 3க்கு போகலாம், இல்லைன்னா 2லேருந்து 4க்கு போகலாம். அதே மாதிரி டிரான்சிஷன்ஸ் ஆர் பாசிபிள் ஃப்ரம் 4லேருந்து 2க்கு வரலாம், 3லேருந்து 1க்கு வரலாம், இல்லைன்னா 2லேருந்து 0க்கு வரலாம். ஸோ இதனுடைய எனர்ஜி நம்ம கால்குலேட் பண்ணோம்னாக்கா இங்கே நம்ம J is equal to 0, 1, 2, 3, 4 அப்படின்னு போட்டோன்னு வச்சுங்களேன். 0 சப்ஸ்டிடியூட் பண்ணானாக்கா இது 6B சென்டிமீட்டர் இன்வெர்ஸில். பி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஜோய்க்கு 1க்கு சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா 10B, அடுத்தது பண்ணிங்கன்னா 2, 14B, 3 சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா 3 4 12, 18B, 22B.
ஸோ ஃபஸ்ட்டு கேப் வந்து அதாவது இதை நம்ம வந்து சென்டராக எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன். திஸ் இஸ் கால்டு ராமன் ஷிஃப்ட். சென்டிமீட்டர் இன்வர்ஸில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து எப்படி பீக் வரும் என்னன்னாக்கா, இந்த 6B இந்த கேப் வந்து 6B இருக்கும். ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி தான் வரும். அதாவது இங்கேருந்து போகிற இதுக்கு வந்து எனர்ஜி வந்து லோவராக இருக்கும். அதாவது லாம்டா வந்து ஹையராக இருக்கும், இல்லைன்னா வேவ் ஃப்ரீக்வன்சி வந்து கம்மியாக இருக்கும் இதுக்கு வந்து. ஸோ திஸ் இஸ் த சென்டர். இதுக்கு இந்த பக்கம் இதாக இருக்கும். அடுத்தபடியாக உங்களுக்கு வந்து பாக்கி எல்லாமே வந்து இந்த கேப் வந்து 6B இருக்கும். இது வந்து 6B, இதுவும் 6B, இதெல்லாம் 4B, அடுத்ததும் 4B, இது ரெண்டும் 4B, இதுவும் 4B. அப்படி 4B கேப்பில் அடுத்த எல்லா லைன்ஸும் வரும். ஸோ இஃப் யூ ஆர் கெட்டிங் இது எல்லாமே வந்து 4B கேப். இது 4B, இதுவும் 4B, இதுவும் 4B, இதெல்லாமே 4B கேப். ஸோ இங்கே பாருங்கள், 6B 6B, அதுக்கப்புறம் 10B, அதுக்கப்புறம் 14B, அதுக்கப்புறம் எல்லாமே 4B கேப்பில் தான் வருது. நம்ம ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் இது வந்து 2B, இது வந்து 4B, அதுக்கப்புறம் இது வந்து 6B, அதுக்கப்புறம் இது வந்து 8Bன்னு பார்த்தோம். இப்போ நீங்கள் அதே மாதிரி கூட எடுத்துட்டா கூட இது வந்து அதே மாதிரி தான் வரும். அதாவது இது வந்து பாருங்கள் 2B, அப்புறம் இது வந்து 6B. ஸோ இங்கேருந்து இங்கே இருக்கிற கேப்பும் 6B தானே, அது மாதிரி தான் வருது. அது மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2B வருது, இது வந்து 6B, இது வந்து 12B. ஸோ இங்கேருந்து இங்கே இருக்கிற கேப் வந்து எவ்வளோ இருக்கும், 10B இருக்கும். இந்த கேப் வந்து 12B மைனஸ் 2B அதுதான் வருது இங்கே. அது மாதிரி இங்கே 6 இருக்குது, இங்கே 20. ஸோ 6க்கும் 20க்கும் இடையில 14, இந்த 14B வருது. அடுத்த லெவலில் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா அதுக்கு வந்து 18B தான் வரும். ஸோ எனி சக்ஸஸிவ் ஃபஸ்ட்டு டிரான்சிஷனுக்கு வந்து 6Bயும், ஆல் ஆஃப் த டிரான்சிஷன் வில் ஹாவ் 4B கேப்பில் வரும். இந்த கேப் வந்து 6B ஃபஸ்ட், இது வந்து அடுத்தபடி எல்லாம் வந்து 4B கேப்பில் வரும். நம்ம ரொட்டேஷனல் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் வந்து ஹையர் எனர்ஜி லெவலில் கூட, அதாவது ஹையர் J வேல்யூஸில் கூட 1 2 3 4 இதில் எல்லாம் கூட சஃபிஷியண்டான பாப்புலேஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த இன்டென்சிட்டிஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும், அதிகமாக வரும். அதாவது இந்த பாசிபிலிட்டிஸ் கம்மிங் ஃபார் 4லேருந்து 3க்கு வரத்துக்கு, இல்லைன்னா 4லேருந்து 2க்கு வரத்துக்கு, இல்லைன்னா 3லேருந்து 1க்கு வரத்துக்கு, இல்லைன்னா 2லேருந்து 0க்கு வரத்துக்கு, these are all possibilities are equally available, possible because population higher statesல இருக்குது. வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி மாதிரி கிடையாது. வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் V is equal to 0 1 2 3 போகும்போது 0ல் தான் மேக்ஸிமம் பாப்புலேஷன் இருக்கும். இப்போ நம்ம வந்து இதில் இம்பார்ட்டண்ட் என்னதுன்னா, ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி ஹோமோநியூக்ளியர் டயட்டமிக் மாலிக்யூல்ஸை பொறுத்த வரைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் மாதிரி இருக்கிற மாலிக்யூல்ஸை நீங்கள் எடுத்தீங்கன்னா இட் வில் நாட் கிவ் யூ ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி கொடுக்காதனால தட் இஸ் பிகாஸ் இட் டஸ் நாட் ஹாவ் ஹைட்ரஜன் மாலிக்யூல் ஆர் ஆக்சிஜன் மாலிக்யூல் O2 இல்லைன்னா N2 இந்த மாதிரி இருக்கிற மாலிக்யூல்ஸுக்கு வந்து they don't have permanent dipole moment. So permanent dipole moment இல்லாதனால என்ன ஆகும், they will not give you rotational spectroscopy. ஸோ அந்த மாதிரி ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி கொடுக்காத மாலிக்யூல்ஸ் கூட ரொட்டேஷனல் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி கொடுக்கும். ஏன்னா அதுக்கு வந்து the polarizability changes as the rotational this change ஆகும்போது. ஸோ we have discussed it in the earlier lectures. ஸோ அதனால் என்ன ஆகும்னாக்கா வந்து இதனுடைய பாண்ட் டிஸ்டன்ஸு நமக்கு வந்து ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் கண்டுபிடிக்க முடியாது. By using rotational spectroscopy you cannot find the bond distance between two hydrogen atom in a H2 molecule or O2 molecule or N2 molecule. But in Raman spectroscopy, rotational Raman spectroscopy வச்சு நீங்கள் இதனுடைய இதை கண்டுபிடிக்கலாம். ஏன்னா you are getting this gap from the B. What is B? H by 8 pi squared IC. இதில் H நமக்கு தெரியும், it's a Planck's constant, pi is also a constant, C is also a constant. So from this you can get the I. What is I? Reduced mass into R squared. So you know the reduced mass you can get. Once you get the reduced mass, you can calculate the, from the way molecule, you can get the reduced mass. What is reduced mass? Mu is equal to M1 M2 divided by M1 plus M2. இது வந்து நம்ம வந்து ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் நம்ம பார்த்தது தான். ஸோ மியூ நமக்கு தெரியும். ஸோ நமக்கு வந்து R squared, இதுலேருந்து நம்ம வந்து R squared I கண்டுபிடிக்கலாம். ஸோ the from the B value
what is that to be? That many centimeter inverse is the Raman shift. From the Raman shift you can get the value of I. From the value of I, by substituting these things in that first gap எடுத்தீங்கன்னா 6b அது. ஸோ 6b லேருந்து b எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம் இல்லையா, டிவைடட் பை 6 பண்ண அப்புறம், இல்லைன்னா 1 j is equal to 1 உங்களுக்கு வந்து 10b, அதாவது இந்த கேப் இஸ் 4b. ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து b கண்டுபிடிக்கலாம். ஸோ பிலேருந்து நீங்கள் வந்து இதெல்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ணாங்கன்னா ஐயை கண்டுபிடிக்கலாம். ஐயில் நீங்கள் வந்து ரெடியூஸ்டு மாஸை சப்ஸ்டிடியூட் பண்ணால் நீங்கள் ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஈக்குலிபிரியம் இது வந்து ஈக்குலிபிரியம் radius, equilibrium the distance, bond distance. So R is equilibrium bond distance. So in the R equilibrium you can find out from the rotational Raman spectroscopy for homonuclear diatomic molecules. And idhula oru important ana vishayam ennaga, those molecules having the center of symmetry like H2 or O2 or such kind of molecule, உங்களுக்கு வந்து suppose nuclear spin இருந்ததுன்னா, if the nuclear spin is there, for example I for this the oxygen is 0, but for hydrogen it is half. So இந்த மாதிரி இருக்கிற half இந்த மாதிரி இருக்கிற இதுக்கு வந்து intensities will be different from normal இது. இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் மாதிரி இருக்கிற மாலிக்யூல்ஸுக்கு வந்து I is equal to 0. ஸோ அதுக்கு வந்து நியூக்ளியர் ஸ்பின் எஃபெக்ட் I is equal to not equal to 0. இதில் வந்து nuclear spin effect will be there. The nuclear spin effect வந்து இருக்கும், nuclear spin effect will be there, and it will have some impact on the intensity of the various lines. In this case, where I is equal to 0, what happens is J is equal to 0, 2, 4, 6 இந்த மாதிரி இருக்கிற ஈவன் நம்பர்ஸில் இருக்கக்கூடிய J வேல்யூஸில் இருக்கக்கூடிய அந்த லைன்ஸ் வந்து மிஸ்ஸிங்காக இருக்கும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் த கேப் வில் பி 8b வரும். ஸோ இந்த ஒரு லைன் இல்லைன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 0, 1, 2 இல்லைன்னா என்ன ஆகும், இந்த கேப் வந்து 8b ஆகும் இல்லையா. ஸோ when 2 is not available it will be 0 to 4. ஸோ அதை வந்து 8b கேப் கொடுக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் 4b கேப். இதுக்கப்புறம் வந்து இதுதான் வருதுன்னா எத்தனை ஆச்சு, 8 6 14. ஸோ 8b வருது. அப்புறம் இது இல்லைன்னா இது இல்லை அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கும் இடையில எத்தனை கேப் வருது, 1க்கும் 3க்கும் இடையில 8 இல்லையா. அது மாதிரி 3க்கும் 5க்கும் இடையில கூட 8b தான் வரும். ஸோ those molecules they are having nuclear spin not equal to 0, there will be nuclear spin effect will be there. And molecule having, that is homonuclear diatomic molecule லையும் any molecule having center of symmetry இருக்கிற மாலிக்யூல்ஸுக்கு, சென்டர் ஆஃப் சிமெட்ரினா இந்த இடத்துல அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கிற மாலிக்யூல்ஸ், லீனியர் மாலிக்யூல்ஸில் வந்து சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்கிற மாலிக்யூல்ஸுக்கு தான் இதை டிஸ்கஸ் பண்ணுறோம். சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்கக்கூடிய லீனியர் மாலிக்யூல்ஸுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் C2H2 அந்த மாதிரி இருக்கிற மாலிக்யூலுக்கு, இல்லாட்டினாக்கா இந்த மாதிரி C2H2 கூட அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ C2H2 மாதிரி இருக்கிற மாலிக்யூலுக்கு சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற மாலிக்யூல்ஸுக்கு when I is equal to not equal to 0, ஹைட்ரஜன் வந்து கார்பனுக்கு வந்து C2H2ல கார்பன் வந்து 12, I is equal to 0, C12 எடுத்துன்னா I is equal to 0. ஆனால் அதில் ஹைட்ரஜன் இருக்குது. இப்போ இங்கே C இருந்ததுன்னா இந்த C2H2, ஸோ இந்த ஹைட்ரஜனுக்கு நியூக்ளியர் ஸ்பின் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கிற மாலிக்யூல்ஸில் என்ன ஆகுதுன்னா இன்டென்சிட்டி வில் பி டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் J values. That is one thing. But molecules which are not having I value, that is I is equal to 0 இருக்கிறதுக்கு வந்து J is equal to 0, 2, 4, 6 அந்த மாதிரி இருக்கிற ஈவன் J values வந்து மிஸ்ஸிங்காக இருக்கும். அதனால் இந்த கேப் வந்து it will be 4bக்கு பதிலாக 8b இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து effect of nuclear spin on rotational Raman spectra பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து Born-Oppenheimer approximation படி total psi will be equal to psi electronic into psi nuclear. psi electronic வந்து சிமெட்ரிக்காக இருக்கும் for molecule having total electronic angular momentum 0 இருக்கிற moleculesக்கு வந்து this will be symmetric. அதாவது as you interchange the molecule atoms or particles, hydrogen molecule வச்சுங்களேன்,
ஸோ H மாலிக்யூல் இருக்குது, இது HA HBன்னு வச்சுக்கோங்க, or H1 H2. இதை நீங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் it will be symmetric for psi electronic if the orbital momentum is 0. Whereas psi nuclear is given by psi translational, psi rotational, psi vibrational and psi nuclear spin. So nuclear rotation, nuclear translation, nuclear rotation, nuclear vibration and nuclear spin இதனுடைய into இதெல்லாம் multiplication, not plus. These are all so இதனுடைய ப்ராடக்டாக இருக்கும் psi translational, psi rotational, psi vibrational and psi nuclear spin. இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா translational will be symmetric. இது வந்து ரொட்டேஷனல் வந்து சிமெட்ரிக்காகவும் இருக்கலாம், இல்லைன்னா ஆன்டி சிமெட்ரிக்காகவும் இருக்கலாம், ரெண்டாவும் எது வேணாலும் இருக்கலாம். சிமெட்ரிக் வந்து J is equal to 0, 2, 4 அந்த மாதிரி இருக்கிற கேஸில் even J is equal to even it will be symmetric and it will be anti-symmetric when J is equal to 1, 3, 5 etc. So J க்கு வந்து odd values 1, 3, 5 அந்த மாதிரி வந்து it will be anti-symmetric and it will be symmetric when J is equal to 0, 2, 4 etc. இது vibration வந்து it will be symmetric when V is equal to 0, that is vibrational quantum number is equal to 0. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி at room temperature and ordinary conditions it will be highly populated and other levels will not be populated, and V is equal to 0 can be considered as our ஹார்மோனிக்காவே. நம்ம அன்ஹார்மோனிக்கு ஹார்மோனிக்கு அந்த இடத்துல வித்தியாசம் இல்லாதனால 0 V is equal to 0ல வித்தியாசம் இல்லாதனால it will be considered as, it can be taken as a symmetric. நியூக்ளியர் ஸ்பின் வந்து இதே மாதிரி தான், சிமெட்ரிக்கும் ஆன்டி சிமெட்ரிக்குமா இருக்கலாம். it can be also symmetric and anti-symmetric. For example, in the case of hydrogen உடைய I is equal to 1/2. so ரெண்டு atoms இருக்கும்போது this I value can be, Mi value can be plus or minus half for each proton. It has got only one proton that has got a half value, and because of that half, the I value of hydrogen is half. So on the half க்கு வந்து Mi value plus half minus half வரலாம். இந்த plus halfல இருக்கும்போது நம்ம வந்து அதை ஆல்ஃபா ஸ்டேட் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ப்ளஸ் ஹாஃபில் இருக்கும்போது பீட்டா ஸ்டேட்டில் இருக்கும்போது பீட்டா வந்து நம்ம வந்து மைனஸ் ஹாஃப் ஸ்டேட் அப்படின்னு நம்ம வந்து சாதாரணமாக ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய நியூக்ளியர் ஸ்பின்னை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஸ்டேட்ஸு மைனஸ் ஹாஃப் ஃபார் பீட்டா அண்ட் ப்ளஸ் ஹாஃப் ஃபார் ஆல்ஃபா. ஸோ இப்போ இந்த ரெண்டு இதுவுமே வந்து ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 இது ரெண்டு யுவர் ஆல்ஃபா A and B both the hydrogen atoms can have alpha spin. இது ரெண்டுக்குமே வந்து பீட்டா ஸ்பின் இருக்கலாம், பீட்டா A பீட்டா B ரெண்டுமே வந்து பீட்டா ஸ்பின்ல இருக்கலாம். இல்லைன்னா ஒன்று வந்து ஆல்ஃபா A பீட்டா B, another possibility is பீட்டா A ஆல்ஃபா B. இப்போ இது ரெண்டும் வந்து சிமெட்ரியாக இருக்கு இல்லையா. ஏ நம்ம வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணோன்னு வச்சுங்களேன், இது வந்து ஆல்ஃபா B, இது வந்து ஆல்ஃபா A ஆகும். திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் அண்ட் திஸ் ஆர் சேம். ஓகே, அதே மாதிரி தான் இதுவும் பீட்டா B, this is beta A. So we cannot identify these fermions in so because of that beta A and beta B will be equal to beta B and in the mari beta A. So this also is symmetric, but in the ரெண்டு கேஸ்ல they are not neither symmetric nor anti-symmetric. So we have to go for a linear combination and also normalization. நீங்கள் வந்து ஹிட்லர் லண்டன் அப்ரோச்சில் வந்து நார்மலைசேஷன் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கும் அந்த எலக்ட்ரான்ஸுக்கு நம்ம பண்ணியிருப்போம் H2 மாலிக்யூலுக்கு. ஸோ அதே மாதிரி தான் 1/√2 தான் இதில் வந்து நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட் வரும். ஸோ இது வந்து 1/√2 இன்ட்டு ஆல்ஃபா A பீட்டா B ப்ளஸ் பீட்டா A ஆல்ஃபா B ஒரு ஸ்டேட்டு. அனதர் ஸ்டேட் வில் பி 1/√2 இன்ட்டு ஆல்ஃபா A பீட்டா B மைனஸ் பீட்டா A ஆல்ஃபா B. ஸோ இப்போ நீங்கள் இதில் வந்து இதை பார்த்தீங்கன்னா இது ஆல்ஃபா A பீட்டா B நீங்கள் இது மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா இது வந்து ஆல்ஃபா B பீட்டா A வரும். அதே மாதிரி இது வந்து என்ன ஆகும், இது பீட்டா B ஆல்ஃபா A ஆகும். ஸோ இதுவும் சேம் தான். திஸ் வில் பி
also symmetric. 1 by root 2 into alpha b beta a plus beta b alpha a. ஸோ இது ஒன்று தானே. ஸோ ஆல்ஃபா ஏ பீட்டா பி இங்கே இருக்குது, ஆல்ஃபா ஏ பீட்டா பி இங்கே இருக்குது. இது வந்து ஆனால் இது வந்து இன்டர்சேஞ்ச் பண்ண என்ன ஆகும், மைனஸ் ஆகிடும். இஃப் யூ இன்டர்சேஞ்ச் திஸ் இஸ் சிமெட்ரிக். பட் வென் யூ இன்டர்சேஞ்ச் திஸ் இட் வில் நாட் பி சிமெட்ரிக். நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணி பாருங்கள். 1 by root 2 into alpha a alpha b beta a minus beta b alpha a. So this is actually minus of this one இல்லையா. alpha a beta b minus beta a alpha b இருக்கு. இதில் என்ன ஆகுது, alpha b beta a இந்த ப்ளஸ் ஆகிடுறது, இந்த பாயிண்ட் ப்ளஸ் ஆகிடுறது, இது வந்து மைனஸ் ஆகிடுறது. ஸோ திஸ் இஸ் மைனஸ் இல்லையா. ஸோ திஸ் இஸ் antisymmetric. So if you see there are three symmetric, 1 2 and this is 3. So these three combinations are symmetric. So this is a triplet. நம்ம வந்து சாதாரணமா எலக்ட்ரானிக் இதெல்லாம் வந்து நம்ம அந்த ட்ரிப்ளெட், இது சிங்லெட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோட்டோ கெமிஸ்ட்ரியிலோட நம்ம இந்த சிச்சுவேஷன் சிங்லெட் டு ட்ரிப்ளெட் வருது, இந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன் தான் வருது. ஸோ சிங்லெட்டு இது வந்து சிங்லெட்டு ஆன்டிசிமெட்ரிக்கு, இது வந்து ட்ரிப்ளெட்டு. ஸோ சை நியூக்ளியர் ஒரு நியூக்ளியர் வேவ் ஃபங்க்ஷன் சிமெட்ரிக்கா ஆன்டிசிமெட்ரிக்கா அப்படிங்கிறது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், ரொட்டேஷனல் சை ரொட்டேஷன்லையும் சை நியூக்ளியர் ஸ்பின்னையும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அது ரெண்டு தான் வந்து சிமெட்ரிக்காகவும் ஆன்டிசிமெட்ரிக்காகவும் மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பார்ட்டிகிள்ஸ் வந்து போசோன்ஸு ஃபெர்மியோன்ஸ் அப்படின்னு ரெண்டு இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த போசோன்ஸ் வந்து அதனுடைய ஸ்பின் வந்து 1 2 3 அந்த மாதிரி இன்டெக்ரல் ஸ்பின் இருக்கும். அதுக்கு வந்து பார்ட்டிகுலர்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது when the particles are interchanged or when the atoms are interchanged they should have symmetric wave function psi nuclear இருக்கணும். fermions வந்து they will have half integrals 1/2. for example hydrogen வந்து half இருக்கிறதுனால it is a fermion. so fermions வந்து when you interchange the particles psi nuclear should be antisymmetric. So fermions வந்து when particles are interchanged it should be antisymmetric. Bosons வந்து it should be symmetric. So இந்த J values depend பண்ணி தான் வந்து J is equal to 0 2 4 அப்படின்னா வந்து it will be symmetric. Antisymmetric வந்து 1 3 5 இருக்கும். அதே வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மூணு பாசிபிலிட்டிஸ் alpha a alpha b beta a beta b 1 by root 2 into beta a alpha a beta b plus beta a alpha b இது மூணுமே வந்து சிமெட்ரிக், இது ஒன்று வந்து ஆன்டிசிமெட்ரிக். ஸோ இந்த நியூக்ளியர் ஸ்பின்னுடைய இதையும் இந்த ஜே வேல்யூவும் டிபெண்ட் பண்ணி தான் வந்து இந்த சை நியூக்ளியர் வந்து சிமெட்ரிக்கா ஆன்டிசிமெட்ரிக்கா அப்படிங்கிறது இருக்கு. இப்போ நம்ம அதை எப்படி பார்ப்போம் இதில். ஸோ ஃபார் ரொட்டேஷனல் ஸ்டேட்ஸு J is equal to 0, J is equal to 1, J is equal to 2, J is equal to 3, J is equal to 4 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ J is equal to 0 என்னது சிமெட்ரிக், இது வந்து ஆன்டிசிமெட்ரிக், இது வந்து சிமெட்ரிக், இது வந்து ஆன்டிசிமெட்ரிக், இது வந்து சிமெட்ரிக். ஸோ இந்த சை நியூக்ளியர் ஷுட் பி ஆன்டிசிமெட்ரிக் இல்லையா. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இப்போ நியூக்ளியர் இது வந்து ரொட்டேஷனல் ஸ்டேட்ஸ். ஸோ சை ரொட்டேஷனல் இன்டு சை நியூக்ளியர் ஸ்பின் ஷுட் பி ஆன்டிசிமெட்ரிக். ஸோ இது வந்து ஸ்பின் J is equal to 0 வந்து சிமெட்ரிக்காக இருக்கிறதுனால நியூக்ளியர் ஸ்பின் வந்து கண்டிப்பாக இது வந்து ஆன்டிசிமெட்ரிக்காக தான் இருக்கணும். ஸோ சிமெட்ரிக் இன்டு ஆன்டிசிமெட்ரிக் வில் கிவ் யூ antisymmetric psi n or psi n will become antisymmetric. அது மாதிரி J is equal to 1 இருக்கிறதுக்கு வந்து இது ஆன்டிசிமெட்ரிக்காக இருக்கிறதுனால இது சிமெட்ரிக்காக இருக்கணும். அதே மாதிரி இது வந்து திரும்ப ஆன்டிசிமெட்ரிக்காக இருக்கணும், இது வந்து சிமெட்ரிக்காக இருக்கணும், இது ஆன்டிசிமெட்ரிக்காக இருக்கணும். ஸோ ஆன்டிசிமெட்ரிக் இன்டு சிமெட்ரிக், இது வந்து சிமெட்ரிக் இன்டு ஆன்டிசிமெட்ரிக், ஆன்டிசிமெட்ரிக் இன்டு சிமெட்ரிக், சிமெட்ரிக் இன்டு ஆன்டிசிமெட்ரிக். ஸோ திஸ் வில் கிவ் யூ psi n நியூக்ளியர் psi
total nuclear psi will become antisymmetric. இப்போ நீங்கள் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஃபார் ஆன்டிசிமெட்ரிக் இஸ் ஒன் ஒன்லி. நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரே ஒரு 1/√2 இன்ட்டு ஆல்ஃபா ஏ பீட்டா பி மைனஸ் பீட்டா ஏ ஆல்ஃபா பின்னு வந்து பாருங்கள், அந்த ஒரே ஒரு பொசிஷன் இது மட்டும்தான் வந்து ஆன்டிசிமெட்ரிக்கில் இருக்குது. ஆனால் சிமெட்ரிக்கில் வந்து 3 இருக்குது. இதில் வந்து 1 தான் இருக்குது, இதில் வந்து 3 இருக்குது, இதில் 1 தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது வந்து 3 டீஜெனரேட் ஸ்டேட்ஸ் இருக்குது. இது வந்து சிங்கிளி டீஜெனரேட்டு. இது ரெண்டுமே இந்த சிமெட்ரிக் ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து ட்ரிப்ளி டீஜெனரேட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா when you multiply this you will see that this will have one degenerate states, whereas this and this and j is equal to 5 இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேட்ஸுக்கு எல்லாமே வந்து ட்ரிப்ளி டீஜெனரேட்டடாக இருக்கும். ஸோ you will have 3 times the possibility or the intensity will be 1:3 for இந்த ஸ்டேட்டுக்கும் இந்த ஸ்டேட்டுக்கும். ஸோ ஆன்டிசிமெட்ரிக் ஸ்டேட் j is equal to 0 வருதுல்ல, அப்போ j is equal to 0, 2, 4, 6 இந்த ஸ்டேட்டுக்கெல்லாம் 1 எத்தனை இன்டென்சிட்டியோ அதனுடைய 3 டைம்ஸ் இன்டென்சிட்டி வரும். 1, 3, 5, 7 அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேட்ஸ் j is equal to 1, 3, 5, 7 இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேட்ஸுக்கு. சார் 1க்கு பார்த்தீங்கன்னா இது 3 இருக்குது, அதாவது 3 ஸ்டேட்ஸ் இருக்குது. என்னது ஆல்ஃபா ஏ ஆல்ஃபா பி beta a beta b and 1/√2 into alpha a beta b plus beta a alpha b. நம்ம முன்னாடி பார்த்தா அந்த மூணு பாசிபிலிட்டியும் சேர்ந்து 3 ட்ரிப்ளி டீஜெனரேட்டடாக இருக்குது. இதில் வந்து சிங்கிளி டீஜெனரேட் தான். ஸோ ஒரு லெவல் தான் இருக்குது. ஸோ 3 டைம்ஸ் வந்து இதனுடைய இன்டென்சிட்டி வில் பி 3 டைம்ஸ் when compared to the intensity of j is equal to 0 or j is equal to 2. So transitions from j is equal to 0 will be less intense than in j1, 3, 5 in that odd states. So in the j is equal to 0, 1, 2, 3, 4 இந்த மாதிரி இருக்கும்போது இதுலேருந்து j is equal to 0 to 1, 3, 2 to 4, 3 to 5 இந்த 3 to 5, 1 to 3 இதெல்லாம் வந்து 3 டைம்ஸ் இன்டென்ஸ் தேன் 0 to 2 இல்லைன்னா 2 to 4. இதை விட 3 டைம்ஸு இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும். 1 to 3, 3 to 5 இந்த டிரான்சிஷன்ஸ். ஸோ நவ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன்டிசிமெட்ரிக் சிங்லெட்டாக இருக்குது. சிங்லெட்டாக எப்போ வரும்? இப்படி இருந்தால் தான், ஸ்பின் இப்படி இருந்தால் தான் வரும் இல்லையா? ஸோ திஸ் இஸ் பேரா ஹைட்ரஜன். ஓர்த்தோ ஹைட்ரஜன்னா 2 ஸ்பின்னுமே இப்படி இருக்கிறது. ஸோ இது வந்து ஓர்த்தோ ஹைட்ரஜன், இது வந்து பேரா ஹைட்ரஜன். ஸோ இந்த ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது வந்து j is equal to 0ல் வந்து சிமெட்ரிக்காக இருக்குது, அதனால் இது வந்து பேராவாக இருக்கும். இது வந்து ஓர்த்தோவா, இது வந்து பேரா, இது வந்து ஓர்த்தோ, இது வந்து பேரா. ஸோ at room temperature நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓர்த்தோ ஹைட்ரஜனுடைய இன்டென்சிட்டிஸ் வில் பி 3 டைம்ஸ் ஹையர் தேன் த பேரா ஸ்பீஷீஸ்னுடைய இன்டென்சிட்டியை விட 3 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். திஸ் இஸ் ஸோ அட் ஆர்டினரி டெம்பரேச்சர்ஸ் ரூம் டெம்பரேச்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா லெவல்ஸுமே வந்து ஆல்மோஸ்ட் யூனிஃபார்ம்லி பாப்புலேட்டடாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து ஆர்த்தோலேருந்து, அதாவது 1லேருந்து 3க்கு இல்லைன்னா 3லேருந்து 5க்கு இருக்கிற டிரான்சிஷன்ஸ் எல்லாம் வந்து 3 டைம்ஸ் இன்டென்ஸ் தான் 0 to 2, 2 to 4 இந்த மாதிரி, அதாவது பேரா இருக்கிறது. when the temperature is reduced to extremely low temperature, அதர் ஸ்டேட்ஸில் இருக்கிற பாப்புலேஷன் வந்து ரொம்ப கம்மியான லெவலுக்கு நம்ம வந்து டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணோம்னா இந்த பேரா ஸ்டேட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் தான் வந்து நமக்கு வந்து இந்த ஸ்பின் இது இன்டென்சிட்டி கம்மியாக கிடைக்கும் அதர் தேன் 0லேருந்து உள்ளது. ஸோ அந்த டைமில் மட்டும் 0லேருந்து வர்றது வந்து இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து பேரா ஹைட்ரஜன், இதனுடைய ஸ்பின் வந்து 0 ஆகிடுறது, இதனுடைய 1/2 + 1/2 1 ஆகுது இல்லையா? ஸோ திஸ் இஸ் 1/2, திஸ் இஸ் 1/2. ஸோ இட் டோட்டல் ஸ்பின் இஸ் ஈக்குவல் டு 1, 1 × 2 + 1 இஸ் ஈக்குவல் டு 3. இதுதான் வந்து நமக்கு வந்து இங்கே வருது, ட்ரிப்ளெட்டாக வருது. அது மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0 × 2 + 1 இஸ் ஈக்குவல் டு 1. இதுதான் நமக்கு இங்கே வந்து ஆன்டிசிமெட்ரிக்கில் வருது இந்த கே. ஸோ இதை நம்ம ஜென்ரலாக நம்ம ஒரு இக்குவேஷன் மாதிரி எழுதுறதானாக்கா இதனுடைய இக்குவேஷன் வந்து 2i + 1 × i + 1 அப்படின்னு போட்டுக்கலாம்.
that is for symmetric. And antisymmetric வந்து 2i plus 1 into I. So I is equal to 1 by 2. So 1 by 2 into 2 is equal to 1. 1 plus 1 is equal to 2 into 1 by 2 plus 1, 3 by 2. So இந்த ரெண்டு கேன்சல் ஆகும், 3 வருது. அது மாதிரி 2 into 1 by 2 plus 1 is equal to, sorry, into 1 is equal to 1. ஸோ இதுதான் இந்த மாதிரி வருது. ஸோ இந்த கேஸ் ஆஃப் ஆக்சிஜன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனோட கேஸில் I is equal to 0. Psi electronic, because of ரெண்டு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கிறதுனால it will be antisymmetric. ஸோ antisymmetric அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய antisymmetric I is equal to 0. இதனுடைய psi நியூக்ளியர் பார்க்கும்போது நியூக்ளியர் ஸ்பின் I is equal to 0. ஸோ 0 நீங்கள் இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா சிமெட்ரிக்கு என்ன ஆகும்? 2i plus 1, 2 into 0 is equal to 2, 0, 0 plus 1 is equal to 1, 1 into 1 is equal to 1. சிமெட்ரிக்கு 1 வரும். இங்கே நீங்கள் 0 சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா ஐக்கு வந்து 0 சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா 1 வரும். ஆன்டிசிமெட்ரிக் வந்து 0 வரும். ஸோ இங்கெல்லாம் நம்ம வந்து சிமெட்ரிக் எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு ஆன்டிசிமெட்ரிக் வந்து 0, சிமெட்ரிக்கு வந்து 1, ஆன்டிசிமெட்ரிக் வந்து 0, சிமெட்ரிக் வந்து 1. இப்படி போட்டோம்னா நமக்கு வந்து J is equal to 0, 2, 4 அந்த மாதிரி இருக்கிற டிரான்சிஷன்ஸ், அதாவது 0லேருந்து 2க்கு 2லேருந்து 4க்கு இருக்கிற டிரான்சிஷன் நமக்கு கிடைக்காது. 1 to 3 இந்த மாதிரி இருக்கிற டிரான்சிஷன்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். 1 to 3, 3 to 5 இந்த மாதிரி இருக்கிற டிரான்சிஷன்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். இந்த டிரான்சிஷன் நமக்கு வராது இந்த கேஸ் ஆஃப் ஆக்சிஜன். பிகாஸ் இந்த ஆன்டிசிமெட்ரிக் வந்து 0 இருக்கு. ஸோ இந்த இடத்துல 0 நம்ம போட்டோம்னா தட் இஸ் டிஜெனரசி இஸ் 0, இங்கே டிஜெனரசி இஸ் 1. இப்போ நம்ம இந்த எப்படி 0 1 கிடைக்கிறதுனா திஸ் இஸ் ஜெனரல் இக்குவேஷன். 2i plus 1 into I plus 1, 2i plus 1 into IA. இதில் நம்ம 0 சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது இந்த 0 இருக்கிறதுனால இந்த டேர்ம் வந்து 0 ஆகிடும். இந்த 0 plus 1 இருக்கிறதுனால இங்கே 1 வரும், இங்கே நமக்கு என்ன இங்கே 0 ஆகிடும். ஸோ 1 into 1 is equal to 1 வரும். ஸோ அதனால தான் சிமெட்ரிக் 1, ஆன்டிசிமெட்ரிக் 1. ஸோ அதனால நமக்கு வந்து ஆக்சிஜனோட கேஸில் நமக்கு வந்து இது கிடைக்காது. இந்த டிரான்சிஷன்ஸ் வந்து நமக்கு கிடைக்காது. இந்த டிரான்சிஷன்ஸ் மட்டும் கிடைக்கும் வித் சிங்கிள் இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டி வில் பி இந்த டிரான்சிஷன்ஸ் கிடைக்கும். அது மாதிரி 3 to 5 இந்த டிரான்சிஷன்ஸ் நம்ம இந்த டிரான்சிஷன் நமக்கு கிடைக்கும். திஸ் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் நியூக்ளியர் ஸ்பின் ஆன் nuclei having spin not equal to 0 and equal to 0. Thank you. We will continue in the next class.